பேசப்படுறதுக்கான ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் பேசப்படுறது நாடா வார்த்தை நேர்த்திவர்களாக இருக்கிறேன். நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கறது தொழுமையவான் நாலு பழகி படிக்கும் பண்ண உண்மையான முதல்ல பார்க்கும்போது அன்புல நம்ம நிலையத்துக்குள்ள பார்க்கலாம். அப்ப பாருங்க, நம்ம பாருங்க உலகமே பார்த்தா அன்புல தான் ஏங்குது. யாருக்கு அந்த அன்பு நாம யாருமே இல்லை. மனுஷன் தொழில் மிருகங்களுக்கு அன்பு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மிருகம் சென்று போனா கூட கேஸ் இருக்கிறாங்க, இது பண்றாங்க, இது பண்றாங்க. நம்ம வந்து நம்ம இருக்க நம்ம வேசப்பாங்க மனிதன் அது நம்ம அன்பா இருக்கிறதா ஒரு மனிதன் நம்மளும் அன்பு நிலைக்கணும். அதில் வந்து உபயோகம் பார்க்கலாம். 19 அந்த பாருங்க. இப்ப நம்ம அவங்க பார்க்க வேண்டியதுதான் நமக்கு அன்பா இல்லை. நம்ம வந்து ஒருத்தருக்கு அன்பா இருக்கணும். அது எனக்கு அப்படியே போட்டுருக்குது. அதே போட்டுது. நீ வந்து அன்பு தேவனுக்கு அன்பு இருக்கணும். நம்ம தேவனுக்கு அன்பு தானா நம்ம மதத்தை அன்பா இருக்க முடியும். எப்படி பண்பு ஒண்ணுப்பாங்க. பண்பு ஒண்ணு சபையிலேக்கு தவறுகள் சபையிലേക്ക് தவறுகள் நம்ம ஐக்கியமா இருக்கோம். ரெண்டு பேருமே அப்படி ஒரு பேர்ல வாங்க சொன்னா இப்ப நம்ம தவறு ஐக்கியமா இருக்கணும். நம்ம 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 நாட்டில் எழுதிருக்கோம். இப்போ வந்து ஒன்றே 2 பேர் இருக்கு ஐயோ. இப்ப நம்ம 2 பேரும் ஒருத்தர் விட்டு அவங்க நம்ம வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆறுதல் பற்றி நம்ம சேர்த்துருவோம். இப்ப நம்ம அதே தனி 123 ஒண்ணு படிக்கும். செகண்ட் 133 ஒண்ணு அது வசந்த பாட்டு மாதிரிதான். நம்ம வெளியே பெற்று காட்டினோம். நம்ம தமிழ்ல ஒரு ஐக்கியம் இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு வீட்டு வாங்க முடிஞ்சு எவ்வளவு இருக்க மாட்டேன். நாளைக்கு பிப்ரவரி யாரும் நல்லா ராஜி பேசலாம். யாரும் ஒரு நாள் காணிக்கணும் தமிழ் கிடைக்கும். இந்த லீவ்ல நம்ம எங்க வெளியே போகணும். ஆனா நம்ம தமிழ் காணிக்கல. நம்ம எல்லாம் ஒரு பேர் நமக்கு எந்த மாதிரி இப்போ வந்து அடுத்தது என்ன இப்ப நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பார்க்கறது வார்த்தை
பார்க்கணும். அது ஒரு மனுஷன் எதுக்கு எடுத்துன்னு பார்த்தா வார்த்தை கேட்கணும். அது முதல்ல வார்த்தைகளை நம்ம வந்து நம்ம நிலைத்திருக்கணும். இப்ப வந்து நம்ம சபைக்கு வரோம், நம்ம எவ்வளவு தானே வராங்க, உண்மையா வரோம். நான் சபையில பேச நம்ம பாஸ்டர் பேசுற வார்த்தையினாங்க நம்ம வந்து கற்றுக்குவோம். நம்ம 6 நாள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பார்க்கிறோம். ஆனால் இந்த 7 நாள் கட்டுற வார்த்தை நம்ம கேட்கும்போது நம்ம அந்த கட்டுற வார்த்தை கேட்கப்படுறதுனால நம்ம வார்த்தை அடுத்த இது நம்ம பார்க்கலாம். அதே 15 படிக்கலாம். அதே 15 அதிகம் அது நம்ம வந்து எது நிலைத்திருக்கிறது ஏசி நம்ம நிலைத்திருக்கணும். அது நம்ம ஏசி விட்டுல நம்ம நிலைத்திருக்கணும். நம்ம எல்லா காரியத்தையும் ஏசி விட்டுட்டோம்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு பலனும் இல்லை. நம்ம ஏசியில நிலைத்திருக்கணும். நம்ம ஏசி நம்ம கடைகள் கொடுப்போம், நம்ம காய்ச்சல் வாழ்க்கையே வாழணும். கொஞ்ச நாள் வாங்க பார்த்தோம்னா உண்டு போயிட்டே 20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலனென்று அனுசரித்துக் கொள். அழைப்பை பத்தி பார்த்துக்கணும். நம்ம பிறந்த எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. இப்ப நான் வெளியே நம்ம சபைக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு திருவள்ளுவர் ஒளி பண்ணணும் அந்த அழைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம சபையில பாடல் பாடணும் அழைப்பு இருக்கும். அப்புறம் வந்து குருசேகர பிரதிக்கு ஒரு அழைப்பு இருக்கும். அது ஒவ்வொரு அழைப்பு நம்ம வந்து அந்த அழைப்பு நமக்கு வந்து கவலைகள் வரும். நமக்கு வந்து நம்ம இஷ்டப்பட்டு தெரிஞ்சாக்கணும். ஆனா அந்த அழைப்பு நம்ம நிலைத்திருக்கணும். வந்து அதிகாரி 2 பேரும் ஒன்று 10 பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒன்று 10. பாருங்க அழைப்பு இருக்குது. முக்கியமான அறிவுரை இருக்குது. அது என்ன ஊழியன்னா, அது உன்னோட அப்போஸ்தலர் முடியும், உன்னோட தீர்க்கதரிசி முடியும், உன்னோட சுவிசேஷம் முடியும், உன்னோட போதல் முடியும், உன்னோட மேய்க்க முடியும். இந்த 5 ஊழியத்துல நமக்கு ஒரு ஊழியம் இருந்திருக்கோம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், நம்ம எதுக்காக வச்சிக்கப்பட்டோம்.